கருப்பு உடை அணிந்த கமாண்டோக்கள் சூழ வரிசையாக அணிவகுத்து செல்லும் குண்டு துளைக்காத சொகுசு கார்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிடம் மெய்சில் இருக்கும். இந்தியாவிலேயே பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படும் எஸ்பிஜி பாதுகாப்புக்கு அடுத்தபடியாக இருக்கும் மிக உயர்ந்த பாதுகாப்பு நிலைதான் இந்த Z+ செக்யூரிட்டி. பொதுவாக மாநில முதலமைச்சர்கள், மிக முக்கிய மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயிருக்கு அதீத அச்சுறுத்தல்கள் உள்ள விஐபிகளுக்கு மட்டுமே மத்திய அரசு இந்த இரும்புக்கோட்டை போன்ற பாதுகாப்பை வழங்குகிறது. அந்த வகையில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு தற்போது இந்த மிக உயரிய Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் என்னென்ன ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். முதலமைச்சர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றால் அவரை சுற்றி 24 மணி நேரமும் சுமார் 55க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஷிப்ட் முறையில் சுழன்று பணியாற்றுவார்கள். இதில் NSG எனப்படும் தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள், CRPF மற்றும் CISF உள்ளிட்ட பல்வேறு ஆயுதப்படை பிரிவுகளை சேர்ந்த வீரர்கள் ஒரு மனித கவசமாக செயல்படுவார்கள். மிக நெருக்கமான பாதுகாப்பில் இருக்கும் கமாண்டோக்கள் எப்போதும் MP5 போன்ற உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன இயந்திர துப்பாக்கிகளுடன் எந்நேரமும் தயார் நிலையில் இருப்பார்கள். இவர்கள் இனி முதல்வரின் நிழலை போல ஒவ்வொரு அடியிலும் தொடர்வார்கள். விஜய் பயணம் செய்யும்போது குறைந்தபட்சம் 5 குண்டு துளைக்காத கார்கள் கொண்ட பாதுகாப்பு கான்வாய் பயன்படுத்தப்படும். இந்த கான்வாய் சாலையில் செல்லும் போது முதல் மற்றும் கடைசி பாதுகாப்பு வாகனங்களுக்கு இடையில் வேறு எந்த ஒரு வாகனத்தையும் நுழைய பாதுகாப்பு அதிகாரிகள் அனுமதிக்க மாட்டார்கள். இது வெறும் உடல் ரீதியான பாதுகாப்பு மட்டுமல்ல, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறை என்றே சொல்லலாம். முதலமைச்சர் எங்கு செல்லப் போகிறார், யாரை சந்திக்கப் போகிறார், எத்தனை மணிக்கு செல்வார் என அனைத்தும் முன்கூட்டியே செக்யூரிட்டி விங் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த பாதையை ஆய்வு செய்து அனுமதி அளித்தால் மட்டுமே பயணம் சாத்தியமாகும். அதேபோல இந்த பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் முதலமைச்சரை சந்திக்க வருபவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, மிக தீவிரமான சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த நபரின் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாப்பு அதிகாரிகளின் கண்காணிப்பிலேயே இருக்கும். ஒரு மனிதரை சுற்றி இவ்வளவு பெரிய ராணுவமே அணிவகுத்து நிற்பது என்பது வெறும் அந்தஸ்து மட்டுமல்ல, அது ஒரு மாநிலத்தின் மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும்.